ஹலோ காய்ஸ், பிக் பாஸ் 7 தமிழ். இப்போ எல்லாருமே வந்து கண்டெஸ்டன்ட் எல்லாருமே என்ட்ரி கொடுத்துட்டு இருக்காங்க. அதில் இப்போ முக்கியமான ஒரு ஆள் தான் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. யார் அப்படின்னா அக்ஷயா வந்திருக்காங்க. அக்ஷயா வந்து சும்மா இல்லைங்க, எடுத்த எடுப்பில் விஷ்ணுவை வச்சு செஞ்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்ன ஆச்சுன்றதை இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம். என்னடா இது லாஸ்ட் வீக் வந்துருச்சு, என்னடா நடக்க போகுதுங்க, ஒன்றும் நடக்காது போலையே, ரொம்ப போர் அடிக்கும் போலையே அப்படின்னு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு கண்டெஸ்டன்ஸாக உள்ளே வந்துட்டே இருக்காங்க. யாருக்குமே ஒன்றுமே புரியல. டே, நம்மளே இவங்களை வச்சு செஞ்சிருக்கமேடா, பின்னாடி அவ்வளோ பேசியிருக்கமேடா, என்னடா நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதே மாதிரி தான் உள்ள இப்போ நடந்துட்டு இருக்குது. எல்லாம் கதிகலிங்க போய் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒருத்தர் வந்தாங்க. நம்ம ப்ரோமோவில் கூட பார்த்தோம், வினுஷா வந்திருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து அக்ஷயா வந்திருந்தாங்க. இப்போ லைவ்ல அக்ஷயா இருக்காங்க. அக்ஷயா வரும்போது எதில் இருந்தாங்க? ஜெயிலில் இருந்து வந்தாங்க. ஒரு மாஸ்க் போட்டுட்டு வந்து பாத்ரூமில் உட்காந்துட்டாங்க. யாரா என்னை கண்டுபிடிங்கடா அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் விஜய் வர்மா வந்தார். விஜய் வர்மா பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு, அக்ஷயா தானே இது அப்படின்ற மாதிரி கேட்டார். உடனே அவங்க வந்து கட்டி பிடிச்சி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து மாயா வந்தாங்க. மாயா வந்து அக்ஷயா அப்படின்ற மாதிரி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாங்க. அப்புறம் அனன்யாவை பார்த்தாங்க. அனன்யாவை பார்த்து ஹக் பண்ணாங்க. ஸோ அங்கேருந்து மணியும் விஷ்ணுவும் வந்து பார்த்துட்டு என்னடா இங்கே நடக்குது, ஒரே புள்ளி கேங்கெல்லாம் ஒருத்தர் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்ற மாதிரி பயங்கர ஷாக் ஆகிட்டாங்க எல்லாருமே. ஆஹா, நம்ம சோலி முடிஞ்சிரு, நம்ம முன்னாடியே வச்சு எல்லோரும் செய்ன்னு செஞ்சுட்டு இருந்தாங்க, இப்போ வேற பயங்கர பலம் வந்த மாதிரி ஆகிடுமே மாயாக்கு அப்படின்ற மாதிரி விஷ்ணு பயந்துக்கிட்டு எட்டி பார்க்குறாரு. யார் இது, அக்ஷயாவா அப்படின்ற மாதிரி. அக்ஷயா வந்த உடனே விஷ்ணு அப்படின்னாங்களே, வேற லெவல் தரமான சம்பவம். ஏன்னா ஆல்ரெடி வந்து விஷ்ணுக்கும் அக்ஷயாவுக்கும் பயங்கரமாக சண்டை வந்துச்சு. என்ன சண்டை அப்படின்னா, கொக்கோ பவுடர் போடுறீங்களா நீங்கள் அப்படின்ற மாதிரி அக்ஷயா கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து ஆளுக்கெல்லாம் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்க மாதிரி, ஒருத்தருக்கு ஒரு வேலை தான் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து தலைவராக இருக்கும்போது பயங்கரமாக சண்டை போட்டார் அக்ஷயா கூட. அக்ஷயா கூட சாதாரண சண்டை கிடையாது, வேற லெவல் சண்டை அது. அதில் வந்து பாத்ரூம் வரைக்கும் போய் அக்ஷயாவை அழ வச்சு அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்து விஷ்ணு கிரியேட் பண்ணார். அதெல்லாம் வெளியில் எப்படியும் போய் பார்த்துருப்பாங்க. அதை தான் வந்து விஜய் வர்மாவும் விமர்சிச்சிருந்தாரு. அதாவது யார் வீக் இல்லை அப்படின்றது வந்து கிளியராக வந்து விஷ்ணு அண்ணாக்கு தெரியும். விஷ்ணு அண்ணா யார் வீக்காக இருக்கிறாங்களோ அவங்கள தான் ஃபர்ஸ்ட் அடிப்பாங்க. அந்த மாதிரி தான் வந்து அக்ஷயாவும் அடித்தாங்க அப்படின்னு சொன்னது எல்லாமே அக்ஷயா பார்த்துட்டு வந்து விஷ்ணு இஸ் மை ஃபேவரட் கண்டெஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விஷ்ணு அப்படியே திருன்னு முழிக்கிறான். என்னடா இங்கே நடக்குது, அவ்வளோதானா, நம்ம மாட்டிக்கிட்டோமா, கிழிஞ்சுதுரா கிருஷ்ணகிரின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்காரு. அக்ஷயா வந்து தரமான சம்பவம் செய்ய போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதுக்கப்புறம் அதுவும் இல்லாமல் மாயாக்கு தான் வந்து ஒரு பெரிய பலம்னு சொல்லணும். ஏன்னா ஆல்ரெடி புள்ளி கேங்க வச்சு தான் இந்த பிக் பாஸ் வீட்டையே வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லாரும் சேர்ந்து மீட்டிங் வேற போட்டாங்க. வனிதா வீட்டில் வந்து மீட் பண்ணி யார் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து வேற லெவல் சம்பவம் அங்கே வந்து நடந்திருக்குது. ஆக மொத்தம் ஒரு கண்டஸ்டன்ட் உள்ளே வரும்போதும் வந்து பயங்கரமான ஒரு சப்போர்ட் வந்து மாயாவுக்கு கொடுப்பாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. முக்கியமாக இப்போ வந்த அனன்யாவே வந்து மாயாவுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க, வேற லெவல் சப்போர்ட் கொடுத்தாங்க. வந்து அர்ச்சனா கூட நீங்கள் எதுவும் பண்ணல, நீ நல்லா பண்ணுற அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரைஸ் கூட அவங்கள பண்ணல. ஆனால் வந்து அனன்யா வேற லெவலில் வந்து வந்த உடனே வந்து சொம்பு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாயா, நீ சூப்பர், யூ ஆர் பிளேயிங் வெரி குட் கேம், நீ சூப்பரான கேம் விளையாடுற, நீ தான் நியாயமான ஒரு கேம் விளையாடுற தெரியுமா. அவங்க எல்லாருமே வந்து ஒன்று கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரி எவ்வளோ பெரிய ஷோஸ்லாம் இருக்குது, அந்த மாதிரி ஒரு ஷோஸ் எல்லாம் வந்து இங்கே உனக்காக வைக்க வேண்டியது அப்படி இப்படின்னு சொல்லி புகழ ஆரம்பிச்சிட்டாங்க. அர்ச்சனாவுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி மாயா என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரி விசித்ரா மேம்லாம் போனோடனே எனக்கு ஒரு மாதிரி தனிமையான மாதிரி ஆயிடுச்சு, அவங்களோட அந்த ஒரு இதெல்லாம் இல்லவே இல்லை அப்படின்னாங்க. அர்ச்சனா வந்து என்னங்க அப்போ நான் உங்களுக்கு ஒரு நல்ல கம்பெனியாக இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே, ஐயோ நான் அப்படி சொல்லலைங்க அப்படின்னாங்க. ஆக மொத்தம் வந்து இவங்க வந்த உடனே, அனன்யா வந்த உடனே ஒதுக்கி வச்சுட்டாங்க. மொத்த புள்ளி கேங்கும் வந்துச்சுன்னா அவ்வளோதான், அர்ச்சனா வச்சு தரம் செஞ்சுருவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. வெயிட் பண்ணி பார்ப்போம், வெயிட்டிங் ஃபார் புள்ளி கேக்ன்ற மாதிரி தான் மொத்த பேரும் உட்காந்து பார்த்துட்டு இருக்கானுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, புள்ளி கேங்க்கு வெயிட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்கணும் ஸ்க்ரீன் டாக்கி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.